செப்டம்பர் 5 சாயங்காலம் வரைக்கும் மொத்தம் 164 ட்ரோன்களை ரஷ்யா உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. வே பை வேவா. அது கூட 6 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள், அப்புறம் ஒரு KH-59 கைடட் ஏர் மிசைல் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள ஏவி இருக்காங்க. மொத்தம் 164. இல்ல 121 கிட்ட ஜாம் பண்ணிட்டாங்க, ட்ரோன்கள் கிட்ட ஜாம் பண்ணிட்டோங்கிறாங்க. 35 வந்து பாத்தீங்கன்னா ஹிட் ஆயிருக்கு 10 லொகேஷன்ல. ரஷ்யா எவ்வளவு லான்ச் பண்ணாலும் 30-35 தான் ஹிட் ஆகுது. அது 10 லொகேஷன்ல ஹிட் ஆயிருக்கு. உக்ரைன் கொடுக்கக்கூடிய தகவல்கள் தான். சோ இது களத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஹெவியான தாக்குதல்கள் பல இடத்துலயும் நடந்திருக்கு. இது நம்ம பார்க்கும்போதே தெரியுது. அது கூடவே உக்ரைனும் ரஷ்யாவோட ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய லுகான்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரிஃபைனரி, ரைசன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரிஃபைனரி, லுகான்ஸ்க்ல இருக்கக்கூடிய ஆயில் டிப்போ. ஸோ இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனும் ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அடுத்து அப்படியே நம்ம களத்துல வந்துட்டோம் அப்படின்னா 172 காம்பேட் கிளாஷஸ் ஒரு நாள்ல நடந்திருக்கு. இதுல 47 கிளாஷஸ், அதாவது ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிச்சுக்குவாங்க இல்லையா உக்ரைன் ரஷ்யாவும். இதுல ஆர்ட்லரி தாக்குதல்கள் இருக்கும், மிசைல் தாக்குதல்கள் இருக்கும், கைகலப்புகள் நார்மலா இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே சேர்த்து மொத்தம் 172 ஒரு நாள்ல ரெக்கார்ட் ஆகக்கூடிய விஷயங்கள். இதுல 47 தாக்குதல்ங்கிறது பொக்ரோஸ்க் பகுதியில மட்டும் நடந்திருக்குன்னு உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இதுல என்னன்னா 33 கைடட் குண்டுகளை ரஷ்ய தரப்பு வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. 15 ஏர் ஸ்ட்ரைக் ஒரு நாளுக்கு 15 33 குண்டுகள், ஏரியல் குண்டுகள். இதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த விகிதத்துல போகுதுன்னா கண்டிப்பா கிராஸ் ஆயிரும். இருக்கலையே ஹையஸ்ட் ஹெவியஸ்ட் அட்டாக் இந்த மாசத்துல இருந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுல, அதாவது வரக்கூடிய மாசங்கள்லாம் ஹெவியா இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அதுக்கான காரணங்கள் பேச்சுவார்த்தை லேட் ஆயிட்டே இருக்கு இல்லையா. அது ரஷ்யாவோட கோபத்தை இன்னும் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்குது. அதை பார்க்க முடியுது. மொத்தம் 249 முறை தாக்குதல்கள் நடந்திருந்திருக்கு. பல பகுதிகளிலும் தாக்குதல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடம்னா ஒரு இடத்துல பல முறை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே கவுண்ட் எடுத்திருக்காங்க. ஆர்ட்லரி தாக்குதல் பண்ணுவாங்க, அப்புறம் MLRS தாக்குதல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே ரஷ்யா உக்ரைனோட பொசிஷன் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ உக்ரைன் மேல எந்த அளவுக்கு ரஷ்யாவோட தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சிருக்குன்றது இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இருதரப்புலையும் மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதுல ரஷ்யாக்கு இழப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் டிப்போஸ், ஆயில் ரிலேட்டடான விஷயங்கள். பொருளாதார இழப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ட்ரை பண்றாங்க. பட் அது யூஸா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பட் இந்த ஃப்ரண்ட் லைன்ல அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல கொஞ்சம் தாமதமாகும். அதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே ஃபென்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யா தரப்புல இந்த டேங்க் இதெல்லாம் பண்றாங்கன்னா ஆயில்லாம் இருந்தா தானே ஃப்ரண்ட் லைனுக்கு எடுத்துட்டு வர முடியும், பெட்ரோல் டீசல். அதுல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டிலே பண்ண முடியும், அவ்வளவுதானே தவிர மத்தபடி எதுவும் இழப்புகள் இருக்க மாதிரி தெரியல. அதுவே பெரிய விஷயம் தான் ஃப்ரண்ட் லைன் வரும்போது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல உக்ரைனோட ராணுவம் இருக்காங்க இல்லையா. சோ அவங்க ரஷ்யாவோட பிரியான்ஸ்க் ஒப்லாஸ்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுமி அப்புறம் செர்னிகவ் இந்த பகுதிகளில் ட்ரெஞ்ச் பதுங்கு குழி தோன்றது புதுசா இந்த வங்கு பறிச்சுட்டு இருக்கிற வேலை. ஸோ இது போல வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. ரெண்டாவது அதிகமான இந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா தரப்புல இருந்து அந்த அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க, உக்ரைன் அதிகமா அங்க படைகளை டிப்ளாய் பண்றீங்க, அன்வான்டான வேலைகள் செய்யறீங்க, போந்தரவு மாதிரி இந்த தடவை இருக்காது, வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மிரட்டல்கள் பல கட்டமா ரஷ்யாக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கு. இருந்துமே உக்ரைன் தொடர்ந்து இந்த சுமி பகுதி, செர்னிகிவ் பகுதியில தாக்குதல் பண்றதுக்கு ஏதோ ஊடுருவி இல்லாம ஏதோ ஒரு திட்டத்துக்கு வச்சிருக்கிறாங்க. பட் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான், ஒரு வேலை மேற்குலக நாடுகள் ஏதோ உள்ள வராங்க அப்படின்னா பெலரூஸை பிரிக்கிறதுக்காக உக்ரைன் கண்டிப்பா அந்த பிரியான்ஸ்க் பகுதிக்குள்ள பூந்து அந்த ஒப்லாஸ்ட முடிஞ்ச வரைக்கும் எடுத்தாதான் உண்டு, இல்லைன்னா சிக்கலாயிரும். ஆனா நிலைமை வந்து பாத்தீங்கன்னா இப்ப உக்ரைன்லயே வந்து 3 துண்டா பிரிஞ்சிருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுல முதல் 2 துண்டு பார்க்கலாம், பயங்கரமான அட்டாக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதாவது NABU, உக்ரைனோட நேஷனல் ஆன்டி கரப்ஷன் பீரோ அப்படிங்கிற சொல்லுவாங்க. உக்ரைன்ல கரப்ஷன் நடக்குது அதை தடுக்கிறதுக்காக உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப இவங்களுக்கும் செக்யூரிட்டி சர்வீஸ் ஆஃப் உக்ரைன், SSUன்னு சொல்லுவாங்க. இவங்களும் ஒன் ஆஃப் த சீக்ரெட் சர்வீஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த புடானா இருக்கிறாங்கல்ல, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது அவர் வந்து ஹெட், இவர் வந்து அதுக்கு கீழே சின்ன சின்ன அமைப்புகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது போல செக்யூரிட்டி சர்வீஸ் SSUன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் ராணுவம் ரிலேட்டடான ஒரு மெம்பர்ஸ் தான். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கோர்ட்ல ஆர்டர் போட்டு ஆர்டரை வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இந்த NABUக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்கு எகெயின்ஸ்டா அரெஸ்ட் வாரண்ட் இது போல வேலைகளா செய்யலாமான்னு
இந்த கரப்ஷன் ஆன்டி கரப்ஷன் பாடிஸை எப்படியாவது முடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜெனரல் ரிலேரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல கோர்ட்ல ரூலிங்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. அதாவது என்ஏபியூவோட சில மிக முக்கியமான நபர்கள்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. பிசினஸ் ட்ரிப்பா போயிட்டு வருவாங்க இல்லையா, போனாங்கன்னா இந்த கான்சர்ட் இது போல விஷயத்துக்கெல்லாம் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் இல்லையா, அப்பதானே தெரியும் வந்து அப்புறம் ஃபுல் ஃபோக்கஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய முடியும். ரிலாக்ஸ்னஸ் இல்லைன்னா எப்படி, போர்னு போருக்குள்ளேயே அனல் சட்டிலேயே உட்காந்து இருந்தா எப்படி, அதனால கொஞ்சம் வெளியே போய் ரிலாக்ஸ் ஆயிட்டு ஆசுவாசப்பட்டு வந்தாலே ரெடி ஆகும். ஸோ அது போல வெளியே போயிருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா இதை என்ஐபியோல இருக்கிறவங்களே சொல்றாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் டெபுட்டி வந்து பாத்தீங்கன்னா அப்ராட்ல இருக்காங்க. ஸோ இது போல அவங்களாம் வரட்டும், வெளியே போன எலிகள் வரட்டும், அந்த எலிகளை கூண்டுல போட்டலாம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட எஸ்எஸ்சி வந்து ரெடி ஆயிருக்கிறாங்களாமா. அது கூட இன்னும் சில நபர்கள், ஏன்னா போன் தடவை வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான், வெளியே ஒரு போனவராகவே இருந்தங்காட்டிக்கு ஒண்ணும் பண்ண முடியல. இந்த என்ஏபியை வந்து பாத்தீங்கன்னா முடக்கி இருந்தாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்பியும் ராடாலன்னா ஏதோ வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ற மாதிரி பண்ணி கொஞ்சம் டிலே பண்ணி முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம் செஞ்சாரு. ஆனா இப்ப அடுத்த வேவ் அதே போல என்ஏபியும் முடக்கிறதுக்கான வேலைகள் நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கான காரணம் இவங்க வந்து இந்த பிளமிங்கோ மிசைல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ராக்கெட்டுக்கு செய்யறதுக்கு எவ்வளவு ஆச்சு, இதுக்கு செய்யறதுக்கு எவ்வளவு ஆகுது, இப்ப ஜாக்கெட் வாங்குறீங்கன்னா எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறீங்க, குண்டுகள் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறீங்க, யார் யாருகிட்ட இருந்து வாங்குறீங்க, ட்ரோன்கள் யார் யாருகிட்ட செய்யறீங்க, அதெல்லாம் ஏதாவது காசு அடிக்கிறீங்களா அப்படிங்கறதெல்லாம் கை வைக்கிறதுனால இப்ப இவங்க எல்லாம் கோவப்படுறாங்களா அப்படின்ற கேள்விகள் உள்ளுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்ப எஸ்எஸ்யூ ஒரு அணியா இருக்காங்க, குறிப்பா சொன்னா ராணுவ இன்டெலிஜென்ஸ் இவங்களாம் ஒரு அணியா இருக்காங்க. இப்ப அந்த ராணுவமே வந்து பாத்தீங்கன்னா புடான் அவர்களுக்கு கீழே இருக்கிற ஒரு தனி யூனிட், சிரிஸ்கி அவர்களுக்கு கீழே இருக்கிற தனி யூனிட், அது போல தனித்தனி யூனிட்லாம் நிறைய பிரிஞ்சிருக்கு. நம்ம அதுக்குள்ள போனோம்னா அது இன்னும் பெரிய டீப் டாபிக்கா மாறிடும். மெயினான விஷயத்துக்கு வரும். ஸோ ராணுவம் அப்படிங்கிறது ஒரு கிளையா இருக்கு உக்ரைன்ல. அடுத்தது இப்போ அந்த உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கரப்ஷன் ஒழிக்கிறதுக்கு என்ஏபியோ அப்படிங்கிறது ஒரு அணியா இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னா அடுத்தது இந்த போலீஸ் டீம் அப்படிங்கிறதுக்கு வந்தணும். இந்த போலீஸ் டீம் இது அடுத்த செய்தி. இந்த செய்தியெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள என்ன கலேபரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிய வரும். டொனஸ்க் பீப்பிள் ரிபப்ளிக் டிஆர்பி, இது ரஷ்யாவோட ஒரு பகுதி, உக்ரைன் அபகரிச்சு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. புட்டின் அவர்கள் அப்படிதான் சொல்லியிருந்தாரு இல்லையா, அதனால நம்மளும் அப்படிதான் சொல்லிக்கணும். இல்ல சொல்ல வரேன், இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ ரஷ்யாவோட ஒரு பகுதியை உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போல ரிப்போர்ட் கிடைச்சிருக்குது. ஒரு 2 பொண்ணுங்க வந்து பண்ண கால் பண்ணிக்கிறாங்க, உமேன் அப்படிங்கிற சொல்லிடலாம். வந்து கால் பண்ணிக்கிறாங்க, ஏங்க எனக்கு காப்பாத்துங்க, ஒரே இதா இருக்குங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா இதெல்லாம் ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸ் இல்லையா, ஸோ அதனால ரஷ்யா தான் வந்துட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் இல்லையா. ராணுவ உடையில 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில ரொம்ப தட்டி எல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த டைம்ல போலீஸ் ஆஃபீஸர் அங்க போயிருக்காங்க. அங்க போய் ஏதோ நடந்திருக்கு, ரெஸ்பான்ஸ் எதுவுமே வரல. உடனே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டீம் அனுப்பிச்சு வைக்கும் போதுதான் அங்க இருக்கக்கூடிய பெண்களும் இறந்திருக்காங்க, ஆண்களும் இறந்திருக்காங்க, அந்த போலீஸ் ஆபீசர்ஸும் இறந்துட்டாங்க. என்ன ஏதுங்கிறது விசாரிச்சு பார்க்கும்போது பாடி கேம்ல வச்சிருப்பாங்க போலீஸ் தான். விசாரிச்சு பார்க்கும்போது தான் உக்ரைனோட ராணுவ வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல அங்க பெண்கள் ஆண்கள் இந்த போலீஸ் ஆபீஸ் எல்லாத்தையுமே கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கான வேலைகள்ல இறங்கி இருக்கிறாங்க, சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. இப்ப ராணுவத்துக்கு எகெயின்ஸ்டா போலீஸும் இருக்கு, ராணுவத்துக்கு எகெயின்ஸ்டா உக்ரைனோட ஆன்டி கரப்ஷன் டீமும் இருக்காங்க. சோ இது போல அணிகள் வந்து பலதும் பிரிஞ்சுட்டு இருக்கு உக்ரைன் ராணுவத்துக்கு எதிராக. நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக அப்படிங்கிறது போல ராணுவ வீரர்கள் வராங்க, அதாவது உக்ரைன்ல சொல்ல வரேன், அவங்க நாட்டை காப்பாத்துக்காக வந்திருக்காங்க. அதுல இது போல 1-2 அரக்கிருக்குகள் இது போல வேலைகளை செஞ்சிருது, என்ன பண்றதுன்னு தெரியல. பட் ஆனா இது போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல வந்து ஏகப்பட்ட அதிர்வளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ராணுவத்துக்கு எதிராக என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, இப்ப அவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ பிடிச்சாங்கன்னா கேஸ் போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி திருப்பி ஜெயில போடுவாங்க. ஜெயில போட்டா ஃப்ரண்ட் லைனுக்கு போறியான்னு கேட்டு அனுப்பிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ பாப்ப என்ன மாதிரியான முடிவுகள் ஜெலன்ஸ்கி அவர்கள் எடுக்க போறாரு, என்ன விஷயம் எல்லாம் நடக்க போனானா. இப்ப ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு மிக பெரும் அளவுல சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா இப்ப அவர் போக மாட்டேன்னு சொல்றேன், நீங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க ரஷ்யாவுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டதா. பட் ஆனா அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கு. இது நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். மீடியாக்கள் என்ன வேணா சொல்லிக்கலாம், பட் பேக்ரவுண்ட்ல ஏதோ விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நாடுகளுக்கும் பிரச்சனை, ரஷ்யாவுக்கும் பிரச்சனை, அட் த சேம் டைம் உக்ரைனுக்கும் பிரச்சனை அப்படின்னா, ஏன்னா உக்ரைனுக்கு சிக்கலா இருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு எஸ்குபுஸ்கா வேலையை பார்த்துருவாங்களா அப்படிங்கிற வேலையை
செய்திகள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ரோசேஷியாவோட அணு உலை. இப்ப அந்த கக்கோவா டேம் உடைச்சதுனால அந்த ஜாப்ரோசேஷியா பவர் பிளான்ட் யூஸ் பண்ண முடியாம போகும். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் உக்ரைன் அது போல செஞ்சிருக்கான்ட்டு குற்றச்சாட்டுகள் இருக்கு. உக்ரைன் பண்ணிக்கிறாங்கன்னு ரஷ்யா சொன்னாங்க, ரஷ்யா பண்ணிக்கிறாங்க உக்ரைன் சொன்னாங்க. இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப அந்த ஜாப்ரோசேஷியா நியூக்ளியர் பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாண்ட் அதுல தனியா ஒரு ரிவர் ஓடிட்டு இருந்தது. பட் இப்ப அது இல்லாச்சு. இது போல அணு உலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியாக்டர் கூல் பண்றதுக்குன்னு ஒரு பாண்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட இருப்பு கம்மியாயிட்டே இருக்கு நாளுக்கு நாள். ஏன்னா ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வரப்ப அதுல தேக்கி வச்சாதான் அந்த இடத்துல இருந்திருக்கும். அந்த இடத்துல டேம் இல்லாதனால 2023 இருந்து அந்த டேம் இல்லாதனால ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. அதுவும் கடைசி 3 மாசத்துல மட்டும் 60 சென்டிமீட்டர் கிட்ட தண்ணி குறைஞ்சிருச்சு, இருப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வேற ரியாக்டர் கூல் டவுன் பண்ற அளவுக்கான, அதாவது ஃபெயில் சேஃப்ல தான் இருக்கு, அதை ரன் பண்றதுக்கான இது கூட இல்லை இன்னும். அதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி கரண்ட் எடுக்கிறதுக்கான வேலைகள் கூட நடக்கல. சேஃப் ஷட் டவுன் மோட்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அதுல தண்ணி அளவு கம்மியா இருக்கு அப்படின்னா, ஒருவேளை அது வெடிச்சிச்சுன்னா மிக பெரும் அளவுல சேதங்கள் ஏற்படும், ரேடியேஷன் லீக் ஆகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இதுக்கும் என்ன பண்ண போறாங்க உலக நாடுகள் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது அமெரிக்கா போருக்கு தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான செய்திகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வெள்ளை மாளிகையில பெயர் சொல்லப்படாத ஒரு அபிஷியல் திடீர்னு பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் கூப்பிட்டு சொல்லி இருந்துக்கிறாங்க. அதுல பத்திரிகையில வந்திருக்கு. அது ஃப்ரைடே 5ஆம் தேதி செப்டம்பர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்கிறாரு. அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னா ஒரு ஆர்டர். அந்த ஆர்டர் பென்டகானை ரீநேம் பண்ண போறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அப்படிங்கிறது போல. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் அது வார்ன்னு தான் இருந்தது. அப்ப அதே போல பேர் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதோட மாத்தி வைக்கிறாங்களாம். ஸோ டிஃபென்ஸ் மோட்ல இருந்து அக்ரஷன் மோடுக்கு அமெரிக்கா ஷிஃப்ட் ஆகிறானா எப்படி? அதாவது டிஃபென்ஸ் மோட்ல இருக்கும் போதே இந்த மாதிரினா அஃபென்ஸ் மோடுக்கு மாறினாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ பேர் மாற்றம் அப்படிங்கிறது குளோபல் கான்ஃபிளிக்ட் அட் அவர் டோர் ஸ்டெப் அப்படிங்கறது திரும்பவும் உறுதிப்படுத்துதா அப்படின்ற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல எந்த ஒரு முடிவுகளும் உலக தலைவர்கள் எடுக்காம பேசி சுமூகமா முடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.